வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக 131ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 125ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே சமயத்தில் நம்ம பெக்கோட கம்பேர் பண்ணும்போது 1.4 வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பெக்கோ கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ சப்சிக்வெண்ட்டாக இவங்க க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்படி இல்லாமல் ஸ்டாக்னேட் ஆச்சு இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ 0ல் இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட 2025ல் 14.8% பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயரில் 1.11ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு 5% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது 2027க்கு 6% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு 4% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கு. Q3 ரிசல்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸஸில் குவார்ட்டர்லி ரெவின்யூ இயர் ஆன் இயர் 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இங்கே இபிஎஸ் இந்த குவார்ட்டருக்கு இபிஎஸ் அதாவது Q3யோட ரிசல்ட்டுக்கு இபிஎஸ் உடைய க்ரோத் 8% இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது 0.7 இன்க்ரீஸ் ஆகி 15.5ங்கிற லெவலில் இருக்கு. இந்த 3 குவார்ட்டராக பார்த்தோம்னா லிட்டரலாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். ஆனால் இது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குங்கிறத பார்க்குறோம். 4 குவார்ட்டராக கம்பேர் பண்ணும்போது ரேஞ்ச் பவுண்டில் இருக்கு. ஸோ அவன் 16.1 உடைச்சு நல்ல ஒரு லீடு வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே ரேஞ்சுக்குள்ளேயே இவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம 2 விஷயம் நோட்டிஃபை பண்ணணும். மார்ச் மாதம் எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் 4.3. அப்போ இவன் 4.3 எடுத்தா தான் அட்லீஸ்ட் இந்த 15.5ங்கிறத ரீட்டைன் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். 4.3க்கு மேலே இப்போ எடுத்த மாதிரி 4.8 எடுத்தாங்கன்னாக்க அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கொண்டு வரும். சப்போஸ் இவன் கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரெக்ஷன் லீட் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஸ்கோப்பாக நம்ம பார்க்கறது ஜூன் மாதம் எக்ஸிட் ஆக போகிறது. அதாவது 2026-27ஓட Q1 ரிசல்ட்டில் எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் 1.8. இப்போ இவன் எடுக்கிற மாதிரியே ஆவரேஜாக 4க்கு மேலே 4.5லேருந்து 4.8 இந்த ரேஞ்சை ஒட்டியே எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க Q1 ஒட்டி வரும்போது ஒரு நல்ல லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவான இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த டயத்தை ஒட்டி இவங்க ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கவனமாக பார்க்குறோம். ஆனால்
அவன் ஜூன் மாதம் Q1ல் இதே மாதிரியே 4.5 4.8ங்கிறத மெயின்டைன் பண்ணும்போது ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கலாம். ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத பார்க்குறோம். ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம். ட்ரேடர்ஸ் அதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட் 118 2026க்கு பிரேக் பாயிண்ட் 118. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டான புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 138லேருந்து 150, R2 156லேருந்து 160, R3 180லேருந்து 193. R1 R2ஓட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை உடைச்சாங்க, R2வை உடைச்சாங்கன்னா ஒரு ஸ்னிப்பர் R3க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். மாறா பிரேக் பாயிண்டான 118க்கு கீழே உடைச்சு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுத்தாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க S1 108லேருந்து 112, S2 76லேருந்து 88, S3 66லேருந்து 69. இங்கே பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி S1ல் சப்போஸ் கீழே கரெக்ஷன் வந்துச்சுன்னா S1 கீழே உடைப்பானா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அப்படி உடைச்சாங்கன்னா S2 ஒரு நல்ல லீடு எடுக்கும். நார்மலாக S1ல் சப்போர்ட் எடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லாட்டி சைட்வேஸில் போகுதான்னு பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.